நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தியேட்டரில் வெளியாவதற்கு முன்பே நேற்று இணையத்தில் முழு திரைப்படமும் 4K HD தரத்தில் வெளியாகி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் படத்தின் HD பிரிண்ட் தியேட்டருக்கோ அல்லது OTT தளங்களுக்கோ செல்லாத போது எப்படி இணையத்தில் HD பிரிண்ட் கசிந்ததென்றும் யார் அதை கசிய விட்டார்கள் எனவும் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தீவிரமான தேடுதல் வேட்டை தற்போது நடந்து வருகிறது. சுமார் 300 கோடி ரூபாய் பொருட்செலவில் கர்நாடகாவைச் சேர்ந்த KVN புரொடக்ஷன் தயாரித்திருந்த ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் இயக்கியிருந்த நிலையில் தான் அரசியலுக்கு வருவதால் ஜனநாயகன் திரைப்படமே தனது கடைசி திரைப்படமாக இருக்கும் என 2 வருடங்களுக்கு முன்பாகவே நடிகர் விஜய் அறிவித்திருந்தார். இன்னும் 2 வாரங்களில் தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென எதிர்க்கட்சிகளின் மீது குற்றம் சுமத்தும் வகையில் ஜனநாயகன் திரைப்படத்தை இணையத்தில் வெளியிட்டது யார் என்றும் பல கோடி ரூபாய் மதிப்புமிக்க இந்த திரைப்படத்தை இணையத்தில் கசிய விட்டது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை அளிப்பதாகவும் அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்த KVN நிறுவனம் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த லீக் எப்படி நடந்தது என்ற கேள்வி எல்லோரிடமும் எழுந்திருக்கும் நிலையில் இதை பற்றி பேசிய இயக்குனர் மைக்கேல் அருண் இது சாதாரண காப்பி அல்ல, எடிட் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படும் பிரதிதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாதிரி காப்பி படக்குழுவில் இருக்கும் மிக சில முக்கியமானவர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயிடம் நெருக்கமாக இருக்கும் யாரேனும் இந்த திரைப்படத்தை இணையத்தில் கசிய விட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதாவது இந்த திரைப்படத்தை வெளியாட்கள் ரிலீஸ் செய்ய வாய்ப்பில்லை எனவும் உள்ளிருந்து யாரோ லீக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் இயக்குனர் மைக்கேல் குறிப்பிட்டிருக்கிறார். இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தில் எடிட் என்ற ஒரு வாட்டர் மார்க் இருக்கிறது. எனவே எடிட் செய்யப்பட்ட போது யாரேனும் இந்த திரைப்படத்தை இணையத்தில் கசிய விட்டார்களா அல்லது சென்சார் குழுவில் இருந்து கசிந்ததா என பல்வேறு கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது. முதலில் ஜனநாயகன் படத்தில் விஜயின் அறிமுக காட்சியும் அவருக்கு ராசியானவர்கள் கௌரவ தோற்றத்தில் வந்திருக்கும் கிளைமேக்ஸ் காட்சியும் தான் முதலில் கசிந்தது. அதன் பிறகு மொத்த படமுமே 8K HD பிரிண்டில் கசிந்து விட்டது. தயவு செய்து அந்த லிங்குகளை யாரும் ஷேர் செய்ய வேண்டாம் எனவும் பதிவிறக்கம் செய்து ஜனநாயகன் திரைப்படத்தை இணையத்தில் பார்க்க வேண்டாம் எனவும் விஜய் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். விஜயின் கடைசி படம் இப்படி ரிலீஸுக்கு முன்பே ஆன்லைனில் கசிந்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் பட லிங்கை குரோம், டெலிகிராம் என பல இணையதள செயலிகள் மூலம் தற்போது ஜனநாயகன் திரைப்படம் அனைவருக்கும் வேகமாக பரவி வருகிறது. கஷ்டப்பட்டு வேலை பார்த்த அனைவருக்கும் தான் பாதிப்பு. எனவே திருட்டு லிங்கை பார்த்தாலும் அதனை டவுன்லோடு செய்யவோ ஷேர் செய்யவோ வேண்டாம் எனவும் விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சூழலில் இப்படத்தின் இயக்குனர் வினோத் தனது சமூக வலைதளத்தில் மிகவும் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் யாரோ ஒருவரின் கனவு. படம் வெளியாவதற்கு முன்பே அது லீக் ஆவது மிகவும் வேதனையானது என்றும் தயவு செய்து அதை யாரும் பகிர வேண்டாம் எனவும் மிகவும் உருக்கமாக கேட்டிருக்கிறார் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் வினோத். ஜனநாயகன் படம் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனைகளை சந்தித்து வந்தது. சென்சார் தாமதம், ரிலீஸ் தேதி மாற்றம், அரசியல் சர்ச்சை இப்படி தொடர்ந்து சிக்கல்கள் வந்து கொண்டே இருந்த நிலையில் இப்போது இந்த லீக் பிரச்சனை கூட சேர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தை வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், Facebook, X, யூடியூப் இணையதளங்கள், டோரண்டன்கள் அல்லது வேறு எந்த டிஜிட்டல் ஊடகம் வழியாகவும் அனுப்புவது, பகிர்வது, பதிவேற்றம் செய்வது, பதிவிறக்கம் செய்வது, மீண்டும் பதிவிடுவது, சேமிப்பது அல்லது பரப்புவது என யாரேனும் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் எனவும் KVN நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எப்போதும் ஒரு புது திரைப்படம் இணையத்தில் வெளியானால் தியேட்டர் பிரிண்டில் தான் வரும். ஆனால் இந்த முறை 8K மற்றும் 4K HD தரத்தில் வெளியாகி இருப்பது தமிழ் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது.